1 லட்சம் பீஸ் வரைக்கும் வித்திருப்பேன். ஒரு பீஸோட விலை 1000 ரூபாய். மொத்தம் மேக்கிங் செலவு 18 ரூபா டு 22 ரூபா. இந்த கார்லாண்ட்ல இருந்தா என்னோட மில்லினியர் அப்படின்ற அளவுக்கு வளர்ந்ததுக்கும் இந்த கார்லாண்ட் ஒரு காரணம். ஆக்சுவலி சொன்னா பாதி பேர் நம்ப மாட்டீங்க. இந்த மொத்த விலை வந்து 130 ரூபா பாரிஸில். இஃப் யூ வாண்ட் டு யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூ கேன் யூஸ் திஸ் டூ. ஸோ இது வந்து ONE1 அப்படின்ற இதில் மாதிரி ஒரு மீட்டர் துணியில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 20-30 பண்ணலாம். இந்த ஒரு பீஸோட விலை 350 ரூபா. அதாவது நான் சொல்கிறது ஓவோட விலை மட்டும். இந்த ONE-ஓட விலை வந்து க்ளோஸ் டு 1200 ரூபா. இஃப் யூ டோன்ட் பிலீவ் இட் யூ கேன் கோ டு த etsy.com or amazon.com and you can check the price too. சம்மிட்டை பார்த்துட்டு ஏன் வந்து திஸ் இஸ் மை லைஃப் சேஞ்சிங்னு சொன்னேன்னா, அந்த ஸ்பூன் வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் ஆர்சர் சிவசங்கர் சாரோட PA வந்து சார் வாண்ட்ஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணாங்க. இந்த லாஸ்ட் 3 months ஐ ஹாவ் 3 பார்ட்னர்ஸ் அண்ட் ஒன் இஸ் உங்களோட ராக் ஸ்டார் அனிருத் ரவிச்சந்தர் and he was invested in our company. And the second one is Zoho co-founder and Kumar Vembu sir. And third one is Arthur Shivashankar sir. So இவங்க 3 பேருமே என்னோட சமீப காலத்தில் ஒரு 3 monthsல என்னோட ஹாப்பி எண்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் they have invested. So I want to end multiple business, 8 business I still run it, including resorts. I have a Kalyana Mandapam, I have a real estate business, I have a clothing brand, and I have a ice cream brand which is I recently started. It's called Happy Ending. And $1 million na ipa kanakku ஒரு மாசம் 10 கோடி ரூபாய் வரைக்கும் we were selling this kind of a products. என்னை யாருன்னு சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். 12 ரூபா சொன்ன 1000 ரூபாய்க்கு விற்றேன்னு சொல்லி ஒரு ரீல் ஒன்று போன வருஷம் ரொம்ப வைரல் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது நான் தான். என் பேர் ராஜராஜன். நான் உங்களில் ஒருவனாக தான் நான் இங்கே நிற்கிறேன். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு IT இன்ஜினியராக யூஎஸில் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஐ கேம் ஃப்ரம் அமேசான், இ-காமர்ஸ், இந்த மாதிரி Etsy இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்று இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமான்னு உங்களை மாதிரி ஒரு தேடல்களில் இருந்து ஆக்சுவலாக ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம்ஸ் ஃபவுண்டராக இங்கே இந்த மேடையில் நிற்கிறேன். நான் ஆரம்பித்தது வந்து இந்த பேப்பர் கார்லாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்தான். ஸோ இதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா இல்லைன்னு தெரியல. இந்த பேப்பர் கார்லாண்டுன்ற ஒரு விஷயத்த வீடியோக்குள்ளே வந்தது நான் தான். ஸோ இதுதான் நான் பண்ண முதல் பிஸ்னஸ்ன்னு கூட சொல்லலாம். இது நம்ம ஊரில் எல்லாம் கன்சிடரேஷனில் கூட இருக்காதுன்னு கூட நான் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியல. நீங்கள் மிஞ்சி போனால் உங்கள் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜையில் ஒரு பேப்பர் ரோல் கட்டுவோம் இல்லை, ஒரு 40 ரூபா 30 ரூபாய்க்கு. ஸோ அந்த மாதிரி இதுதான் என்னோட முதல் பிஸ்னஸ். கூன் எப்படி எனக்கு ஒரு ப்ராடக்ட்டோ அது மாதிரி இதுதான் என்னோட முதல் பிஸ்னஸ். இந்த கார்லாண்ட்லேருந்து தான் என்னோட மில்லினியர் அப்படின்ற அளவுக்கு வளர்ந்ததுக்கும் இந்த கார்லாண்ட் ஒரு காரணம். இதை நான் ஒரு 1 லட்சம் பீஸ் வரைக்கும் விற்றிருப்பேன். ஒரு பீஸோட விலை 1000 ரூபாய். இந்த கார்லாண்டோட மொத்த மேக்கிங் செலவு நான் ஓப்பனாக சொன்னால் 22 ரூபா டு 18 ரூபா டு 22 ரூபா. நானும் எங்கள் அக்காவும் என்னோட பேங்க் ஆஃப் அமெரிக்கில் வேலையை முடிச்சுட்டு வந்து வீட்டில் தையல் மிஷினை ஒரு இந்த நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு 5000 ரூபா 6000 ரூபா தையல் மிஷினை வாங்கிட்டு வந்து உட்காந்து நானும் எங்கள் அக்காவும் தைச்சு அமேசானில் செல் பண்ணிட்டு இருந்தேன். நான் திருப்பி சொல்லிடுறேன், இந்த எடிட்டர் போடுறப்ப தயவு செஞ்சு கீழே போட்டுருங்க யூஎஸ்ன்னு. ஏன்னா போன ஸ்பூன் வீடியோவில் என்னை கழுவி கீழே ஊற்றுறானுங்க. இது 12 ரூபா பொருள் 1000 ரூபாய்க்கு விற்றுனானே அயோக்கியன்ற அளவுக்கு திட்டுறாங்க. ஸோ பட் ஐ ஜஸ்ட் கிட்டிங் இட். அதர்வே அரௌண்ட் எப்படி சொல்லணும்னு பார்க்குறேன்னா, நான் வந்து திஸ் இஸ் மை லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து தான் நான் வந்து ஐ ஸ்டார்டட் மை கரியர் ஃப்ரம் அ பேப்பர் கார்லாண்ட் டு ஸோ மெனி திங்ஸ், த ஸ்பூன் அண்ட் ஆல் தோஸ் ஸ்டஃப். ஆக்சுவலி சொன்னால் பாதி பேர் நம்ப மாட்டீங்க. இஃப் யூ அந்த ஸ்க்ரீனில் கொஞ்சம் போட்டிங்கன்னா ப்ராப்ளி பீப்புள் வில் see what is this. So this is the garland I was selling for 1200 rupees, 1300 rupees, from 20 rupees to நான் விற்கிறது வந்து amazon.comல விற்கிறேன். .in இந்தியாவிலலாம் இது யாரும் வாங்க மாட்டாங்க. இது .comல பேப்பர் கார்லாண்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டுக்குள்ளே வந்து தான் நான் விற்கிறேன். இது உங்களுக்கு பார்த்தா ரொம்ப சாதாரணமாக தெரியும். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு வெப்சைட் சொல்கிறேன், Helium 10 அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் என்ன கீவேர்டு வேணால் அடிச்சுக்கோங்க. நான் சொல்கிற கீவேர்டு அப்படியே ரியல் டைமாக அடிச்சு பார்த்துக்கோங்க. பேப்பர் கார்லாண்ட் அப்படின்னு அடிச்சுட்டு அந்த Helium 10ல் போய் கிளிக் பண்ணி அடித்த பெய்டு சாஃப்ட்வேர், நாட் ஃபார் ஃப்ரீ சாஃப்ட்வேர். நீங்கள் அதை அடித்து போய் பார்த்தீங்கன்னா இந்த கார்லாண்ட் மட்டும் ஒரு மாதத்துக்கு க்ளோஸ் டு ஒரு 38 கோடி இந்த கார்லாண்ட் வியாபாரம் மட்டும் 38 கோடி per month அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. இது ஒரு ப்ராடக்ட்டு. ஆக்சுவலி ஐ ஹேவ் ஒன் மோர் ப்ராடக்ட் டூ. ஸோ இதை பார்த்துருக்கீங்கல்ல, திஸ் இஸ் வாட் இஸ் திஸ். நம்ம ஊரில் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் அது ஒரு சாக்கு, கரெக்டு தானே? பர்லாப் அப்படின்ற ஒரு இங்கிலீஷில் அது பேர். ஸோ இதை பர்லாப்னு சொல்லலாம், சாக்குன்னு சொல்லலாம். இதுதான் இந்த பேனர். இந்த சாக்கோட மீட்ரு வந்து ஒரு மீட்ரு வந்து பாரிஸில் 130 ரூபா. ஒரு மீட்டர்ன்றது எவ்வளோ பெரிய துணின்னு தெரியும்ல. இட்ஸ் லைக் ஒரு 3 feet க்ராஸ் ஒரு 56 inch, அதுதான் ஒரு மீட்டர். இந்த மொத்த விலை வந்து 130 ரூபா பாரிஸில்.
இஃப் யூ வாண்ட் டு யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூ கேன் யூஸ் திஸ் டூ. ஸோ இது வந்து ONE1 அப்படின்ற இதில் மாதிரி ஒரு மீட்டர் துணியில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 20-30 பண்ணலாம். இந்த ஒரு பீஸோட விலை 350 ரூபா. அதாவது நான் சொல்கிறது ஓவோட விலை மட்டும். இந்த ONEயோட விலை வந்து க்ளோஸ் டு 1200 ரூபா. இஃப் யூ டோன்ட் பிலீவ் இட் யூ கேன் கோ டு த Etsy.com or Amazon.com and you can check the price too. 1331 ரூபா. நான் இன்றைக்கி வரைக்கும் அந்த பொருளை 1000 ரூபாய்க்கு தான் விற்றுட்ருக்கேன். இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்க நேரம் கூட ப்ராபப்ளி ஏதோ ஒரு நான் வைக்கிற கண்ட்ரியில் ஒரு 4 கண்ட்ரியில் இந்நேரம் ஒரு 20 பீஸோ 30 பீஸோ ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ விற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். அது குட் பி இங்கிலாண்டில் இருக்கலாம், இட் குட் பி ஜெர்மனில் இருக்கலாம், இட் குட் பி யூஎஸில் இருக்கலாம். ஸோ இதுதான் என்னோட பேக்ரவுண்ட். ஸோ இங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து ஹவு டு சேவ் த வெல்த், ஹவு டு ஐ சிட் அண்ட் ஈட் அப்படின்ற ஆங்கிளில் பார்த்தாங்க. பட் நான் வந்து ஹவு டு ஐ மேக் அண்ட் ஈட் அப்படின்ற ஆங்கிளில் நான் பேசணும்னு பார்க்குறேன். முதல்வீரன் சார் சொன்னப்போ கூட சொன்னார், இதெல்லாம் ஒரு ஸ்டார்ட் அப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஒரு ஐஸ்கிரீம் கடைக்காரர் சொன்னார்ல, அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரன் தான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஜோக். ஸோ ஐ வாண்ட் ஹெல்ப் மல்டிபிள் பிஸ்னஸ், 8 business I still run it, including resorts. I have a Kalyana Mandapam, I have a real estate business, I have a clothing brand, and I have a ice cream brand which is I recently started. It's called Happy Ending, and none of my business had a loan or business partners or investment partners or அந்த மாதிரி எதுவுமே யாருமே எனக்கு கடைசி 3 மாதங்கள் வரைக்கும் எனக்கு யாருமே கிடையாது. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் 3 months ஐ ஹாவ் 3 partners, and one is உங்களோட ராக் ஸ்டார் அனிருத் ரவிச்சந்தர், and he was invested in our company, and the second one is Zoho co-founder and Kumar Vembu sir, and third one is Asar Shivashankar sir. ஸோ இவங்க 3 பேருமே என்னோட சமீப காலத்தில் ஒரு 3 months என்னோட ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம்ஸில் they have invested. நாங்கள் வந்து ஒரு 50 stores வச்சுருக்கேன், ப்ளஸ் வந்து ஒரு க்ளோஸ் டு ஒரு 20 EV vehicles, and we are getting into the FMCG store. ஸோ இவ்வளோ இப்போ வெளியே நிற்கிறப்ப கூட ஒரு நண்பர் கேட்டார், ஸோ இவ்வளோ ஐஸ்கிரீம் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் எப்படி சார் உள்ளே வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அதான் சொன்னேன், ஆக்சுவலாக எனக்கு அதுதான் ரொம்ப அட்வான்டேஜாகவே நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்காங்க, நான் வர்றது தான் ரொம்ப ஈஸி. பிகாஸ் வாட் ஐ ஹவ் சீன் இஸ், நீங்கள் இப்போ எல்லோரும் பார்த்துருப்பீங்க அம்ச்சி ஐஸ்கிரீம்னு ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம், ரைட்? ஸோ do you know the brand name called it's Hoka? ஸோ அந்த ஹோக்கா யாருன்னு கேட்டிங்கன்னா ஹேவ்மோரோட ஃபவுண்டர் தான் அந்த ஹோக்காவோட பிராண்ட் ஓனர், அண்ட் ஹீ வாஸ் ஸ்டார்டட் வித் அம்ச்சி. அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் 25 years லெகசி சிஸ்டம் ஐஸ்கிரீம் விற்கிறவங்கள தாண்டி ஒரு ஐஸ்கிரீம் கடைக்காரர் வந்து எப்படி நம்ம ஹீஸ் அட்ஸ் நார்த் இண்டியன் பேஸ்ட் கம்பெனி. ஸோ சென்னையில் இருக்க ஒருத்தருக்கும் கோயம்புத்தூர் ஒருத்தருக்கும் எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வேணும்னு ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் எப்படி வாங்க வச்சாரோ, ஸோ அது மாதிரி நான் 2 வருஷத்தில் ஐ குட் மேக் ஹாப்பி எண்டிங் இஸ் ஒன் ஆஃப் த நோன் பிராண்ட் ஃபார் இந்தியா. நான் இங்கே சவுத்துலேருந்து நார்த்துக்கு என்னால் கொண்டு போக முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹோப் இட்ஸ் கோ ஃபார் த பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். கமிங் டு த வெல்த் சம்மிட், அது வர்றதுனால நான் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் எங்கேருந்து. அதாவது எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னா, சார் ஃபஸ்ட்டு பணம் எப்படி சம்பாதிக்கிற பணத்தை எப்படி சேவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத 3 கேள்வியாக இருக்கும். நான் வந்து இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்பூனு கார்லாண்டு இதெல்லாம் விற்றுட்டு இருக்க டைமில் நான் யூஸில் இருக்கும் போது தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்போது என் கூட ஒருத்தர், என் நண்பர்னு சொல்ல முடியாது, அப்போ அந்த ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு கம்யூனிட்டிலாம் இருப்பாங்கல்ல, இப்போ இந்த அமேசானில் செல் பண்ணுறவங்களா ஒரு கம்யூனிட்டி இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் கொலின், சென்னை தான் பேஸ்டு, பட் ஹீ வாஸ் இன் நியூயார்க். இருக்கும்போது நாங்கள் தமிழ்னால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தோம். அப்போ வந்து யூஸ்வலி இப்போ நம்ம செல்லருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு காம்படிட்டராக இருப்பாங்க. அப்போ காம்படிட்டராக வி டோன்ட் ஃபீல் இட், பட் வி ஜஸ்ட் செக் வித் வாட் இஸ் கோயிங் ஆன். அப்படி இருக்கும்போது அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து நான் வந்து ஒரு $3000 மாதம் விற்றுட்டு இருக்கும் போது அவர் ஒரு $30,000 விற்றுக்கிட்டு இருந்தார். நான் வந்து அப்போ எல்லாத்துக்கும் தெரியும்ல, வரேன்டா அந்த $30,000 பிடிக்கிறேன்டான்னு. நான் $30,000 சேல் பண்ணும்போது he came to $1 lakh, மாதம் $1,00,000. நான் $1,00,000 அவரை பிடிக்கணும்னு சொல்லி நான் $1,00,000 வரும்போது அவர் $2,00,000 போயிட்டார். இப்படியே வந்து $2,00,000 $5,00,000 அப்படியே மாறிட்டே இருந்துச்சு. ஒன் பாயிண்ட் வந்து ஒரு ப்ராபப்ளி ஒரு 2 years டைம், ஒரு 1.5-2 years டைம் பீரியடில் நான் வந்து ஆல்மோஸ்ட் $1 million இப்போ கணக்குக்கு ஒரு மாதம் 10 கோடி ரூபாய் வரைக்கும் we were selling this kind of a products. நான் அப்போ வந்து என்கிட்ட ஒரு எப்போதுமே இந்த தமிழ்நாடு மைண்ட் செட் ஒன்று இருக்கும். வாட் எவர் 2 டைப் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ் இருப்பாங்க. தேர் ஆர் ஹை ரிஸ்க் டேக்கர்ஸ் அண்ட் மீடியம் ரிஸ்க் டேக்கர்ஸ். ஐ எம் அ மீடியம் ரிஸ்க் டேக்கர். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, வாட் எவர் ஐ ஏர்ன் இன் தட் மந்த் ஐ கெட் சம் கைண்ட் ஆஃப் அசட்ஸ். அது கல்யாண மண்டபமாக இருக்கலாம், இல்லை இட் குட் பி லேண்டாக இருக்கலாம், இட் குட் பி ரெசார்ட்ஸ். இந்த மாதிரி வந்து வென் எவர் ஐ வாஸ் ஏர்னிங், எப்போதுமே நான் ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு 5 years லைஃப் சைக்கிளாக தான் பார்ப்பேன். ஒரு 5 yearsல எப்படி இருந்தாலும் ஒரு கம்பெனியில் ஒரு டிப் அடிக்கும், ஒரு பிஸ்னஸில் ஒரு டிப் அடிக்கும்ன்றத ஐ வாஸ் எவாலுவேட்டட் earlier. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ வாஸ் கீப் ப்ரொக்யூரிங் திஸ் கைண்ட் ஆஃப் அ வெல்த், or it could be gold, or இருக்கலாம், இதாக இருக்கலாம், டெபாசிட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஐ வாஸ் கீப் டூயிங் இட்.
But my another friend who was doing reinvesting into the company again and again and again and again. So 1.5 years the COVID hits, and by the time I was little safe on my investments assets இதெல்லாம் பார்க்கும்போது that was he was little struggling during the COVID period. அப்போ அவரோட ஆல்மோஸ்ட் அவரோட எல்லா ஏன்னா you know about the COVID, right? ஸோ அந்த டைமில் வந்து he was completely drowned on that. ஸோ அப்போ தான் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே ஸோ சம்பாதிக்கிறது கூட ஒரு ஃப்ளூக்காக இருக்கலாம், ஈஸியாக இருக்கலாம், சம்டைம்ஸ் ரொம்ப டக்குன்னு வந்துடலாம், பட் அதை சேவ் பண்ணுறதுல தான் உண்மையான ட்ரிக்கே இருக்குன்றதை அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ வாட் எவர் த பிஸ்னஸை வந்து நான் வந்து டைவர்சிஃபை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ as I said, I was diversifying my business model into multiple models. ஸோ அப்படி இதில் இருக்கும் போது ஐ ஃபவுண்ட் த ரீசன்ட் ஒன் வாஸ் அ ஹாப்பி ஈவினிங் ஐஸ்கிரீம்ஸ். ஏன் நான் இங்கே இருக்கப்போ சொல்கிறேன், இந்த சம்மிட்டை பார்த்துட்டு ஏன் வந்து திஸ் இஸ் மை லைஃப் சேஞ்சிங்னு சொன்னேன்னா, அந்த ஸ்பூன் வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் ஆர்சர் சிவசங்கர் சாரோட பிஏ வந்து சார் வாண்ட்ஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஹி வாஸ் மை ட்ரீம் பர்சன். அதாவது நீங்கள்லாம் பேப்பரில் படிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிற மாதிரி அவர் எனக்கு ஒரு பேப்பரில் படிக்கக்கூடிய ஆள். ஹி வாஸ் மை இன்ஸ்பிரேஷன் ஆல்சோ. அப்போ வந்து அவரை போய் பார்த்தேன். மை லைஃப் ஹேஸ் என்டையர்லி சேஞ்ச்ட் அப்படின்னு கூட பார்க்கலாம். அப்போ வந்து ஹி ஆஸ்க் மீ a question, when do you build as a brand, how much do you think of எப்படி வந்து இந்த ஹாப்பி ஈவினிங் ஐஸ்கிரீம்ஸை எவ்வளவு பிஸ்னஸ்க்கு நீ கொண்டு போகணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டார் என்னைய. அப்போ ஐ ரியலி டோன்ட் ஹாவ் எனி ஆன்சர்ஸ் ஃபார் தேட். அப்போ வந்து அவர் என்கிட்ட சொன்னார், ஸோ நீ வந்து மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் உதறிட்டு யூ கான்சென்ட்ரேட் ஆன் ஒன்லி ஒன் திங், ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் அண்ட் யூ வில் வின் அப்படின்றத என்கிட்ட ரொம்ப ஆணித்தனமாக சொன்னார். நான் அதை வந்து 100% பிளைண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா என்னோட மற்ற பிஸ்னஸ்லேருந்து ஐ வாஸ் மேக்கிங் அ லிட் பிட் ஆஃப் மணி. பட் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன இப்போ ஆக்சுவலி இப்போ இதெல்லாம் காட்டணுன்னா இது கீழே கூட போடுவாங்க. பட் ஐ வாஸ் டேக்கிங் எ செமினார்ஸ் அண்ட் கிளாஸஸ் ஹவு டு sell this in e-commerce and how to sell it in Amazon.com, Etsy இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். But I completely stopped all those things because I want to focus on my happy ending ice creams அப்படின்றதுக்காக. நான் ஏன் இப்போயுமே இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், there was an opportunity lying around and please utilize this அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காக தான் சொல்கிறேனே தவிர I'm done with my e-commerce அப்படின்ற ஆங்கிளில் கூட பார்க்குறேன். Probably if the time permits and things permits, probably I'm taking a classes instead of paying தாண்டி நான் வந்து ஃப்ரீ கிளாஸஸோ ஃப்ரீ செமினார்ஸோ once in a while I could I'm transferring my knowledge and transferring my things to the people அப்படிங்கிற ஒரே ஒரு ஆங்கிளுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். I don't collect any money for any seminars or classes for the things. Let's forget about it. ஸோ ஆக்சுவலி நான் வந்து என்ன சொல்கிறது, ஐம் அன் லிட்டில் பேட்ரியாட்டிக் அப்படின்றதையும் தாண்டி ஐ ஹாவ் டு டூ ஃபார் சம்திங் ஃபார் மை சொசைட்டி அப்படிங்கிறதுலையும் நான் வந்து ரொம்ப கோராக பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது ஐ யூஸ் ரீசெண்ட்லி ஐம் ட்ராவலிங் டு சைனா வெரி ஆஃபன். ஆல்மோஸ்ட் ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா நான் சைனாவில் இருந்த டைம், அதாவது 10 நாள் சைனாவில் இருப்பேன். ஒவ்வொரு மாதமும் 2 மாதத்துக்கு ஒருக்கா, ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஐ கோ அண்ட் ஸ்டே ஃபார் 10-15 days சைனா டு அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ். அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ்னால் நம்ம பார்க்குற பிஸ்னஸ் வந்து கிடையாது. ஆக்சுவலாக சைனாவோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் எல்லோரும் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். Do you know this? It's a simple lighter, right? ஸோ இதோட விலை வந்து ப்ராபப்ளி ஒரு 18 ரூபாலேருந்து 25 ரூபா 30 ரூபா. இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்டைல்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. இட்ஸ் குட் பி 20 rupees இருக்கும் இந்த லைட்டரோட விலை. நான் ஒரு ஊருக்கு போனேன், ஷேடாங். ஆக்சுவலி என்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்குது, ஐ ஆல்வேஸ் திங்க் ஆன் த ப்ராடக்ட் இன்ஜினியரிங் சைடு. இந்த ப்ராடக்ட்டை எப்படி பண்ணுறாங்க, எப்படி செய்கிறாங்கன்றதுல எனக்கு ரொம்ப ஆர்வம். அப்படி இருக்கும்போது இந்த லைட்டரை பற்றி மட்டும் நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். இதுக்குள்ளே இதுதான் மோஸ்ட் ஃபிசிக்கல் கம்போசிஷன், அதாவது கேஸை வந்து லிக்விட் ஃபார்மேட்டில் போட்டு ஹை கம்பஷன்ஸில் வச்சுருக்கிற ஒரு டிவைஸ். ஓகே, இதுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு ஸ்ப்ரிங் இருக்குல்ல, நீங்கள் இந்தியா ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தால் கூட அந்த ஸ்ப்ரிங்கோட விலை 20 ரூபா இருக்கும். இந்த நாப் இருக்குல்ல, இந்த நாபோட விலை 5 ரூபா இருக்கும். நீங்கள் இதை வந்து 20 ரூபாய்க்கு ஒருத்தர் சைனாவில் இதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ண முடியும், ஒரு 15 ரூபாய்க்கு எப்படி மேனுஃபேக்சர் பண்ண முடியுன்றதை ஐ டிட் லைக் அ கேஸ் ஸ்டடி மாதிரி கூட ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு வந்து அந்த ஊரோட ஸ்ட்ரக்சரை போய் பார்த்தேன். தென் ஐ ஹாவ் அண்டர்ஸ்டுட் சம்திங் இஸ் பிக் இஸ் மிஸ்ஸிங் இன் இண்டியா அப்படிங்கிறாங்கள பார்த்தேன். 2-3 விஷயத்தை பார்க்குறேன். ஒன்று வந்து நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ நம்மள்கிட்ட இருக்க மேக்ஸிமம் லைட்ஸ் ஆகட்டும், எல்இடி ப்ரொஜெக்டர் ஆகட்டும், இல்லை இந்த எல்இடி ஸ்க்ரீன் ஆகட்டும், நீங்கள் வாங்குகிற லேப்டாப் ஸ்க்ரீன் ஆகட்டும், நீங்கள் வச்சுருக்க ஐஃபோன் ஆகட்டும், என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, இட்ஸ் ஆல் மேட் இன் சைனான்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஒய் வீ கேன் டூ தேட் அப்படிங்கிறதும் பார்க்குறேன். அண்ட் ஒய் கேன் வீ டூ தேட்ன்றதை நான் ரொம்ப டீப்பாக போய் பார்த்ததில் 2-3 விஷயத்தை நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஒன் இஸ் லைக் அ சோர்சிங், அண்ட் ஒன் இஸ் அ டெக்னாலஜி, அண்ட் ஒன் இஸ் அ என்ன சொல்கிறது
getting the connection between those things. அதாவது அந்த ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் கேஸ், இந்த ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் இந்த டிஷர்ட்லாம் பிரிண்ட் பண்ணுறாங்களே, இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணணும்னா திருப்பூரில் பண்ணாலே இதில் ஒரு பீஸ் பண்ணுறதுக்கு ₹1 செலவாகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பொட்டி கடையில் இது ₹20 கிடைக்குதுன்னா, திஸ் குட் ஹவ் மேட் அட்லீஸ்ட் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வரக்கு ஒரு ₹15 வந்திருக்கும். அப்போ தான் அந்த கடைக்காரன் ₹5 லாபத்துக்கு அதை விற்றுக்க முடியும். அந்த கடைக்காரனுக்கு முன்னாடி ஒரு 2 லேயர் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த மேனுஃபேக்சர் ₹6 இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கணும். சைனாவில் இந்த ப்ராடக்ட் அவன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ₹5 இந்த மேனுஃபேக்சர் பண்ணால் மட்டும்தான் இந்தியாவில் ₹20 விற்க முடியும். அப்போ இஃப் யூ டூ த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் யூ ஷுட் நோ ஹவு திஸ் மேட் ஆஃப் ₹5 இதை எப்படி பண்ணியிருப்பான்னு நீங்கள், actually I don't want to reveal that, you just go and Google it and you find it out how this can be made for ₹5 அப்படின்னு படிச்சிங்கன்னா இந்த சைனாவோட என்டையர் எக்கனாமி அண்ட் சைனாவோட என்டையர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஹவு இட் ஒர்க்ஸுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு there is a big gap is in India. அதாவது நீங்கள் not only those products what I have mentioned, வேர்ல்டோட இம்போர்ட்டில் 70% or 80% is controlled by Chinese, which is only the manufacturing hub as of now in the entire world. இப்போ இவங்கெல்லாம் என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கலாம், ஆனால் if China says I will stop exporting anything to other countries அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், the entire world stumbles because they hold the entire manufacturing industry ஓட 80% of the contents அவங்க தான் வச்சுருக்காங்க. அது வந்து it cannot be resolved. ஏன்னா if for a younger generation probably நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒன்று பண்ணணும்னு நினச்சா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, probably we should start develop the engineers what we have. We are only focusing on the IT sides and we should focus on the manufacturing machinery sides. The machineries தான் நம்ம சைடில் ஒரு லேகிங்காக இருக்கிறத பார்க்குறேன். Otherwise we still import from laser machine to every machines we are importing, and only the Ahmedabad is doing a little bit of machines manufacturing sites கொஞ்சம் இருக்காங்க. But still as another way around, that's the one liner of Chinese versus India. We have a brains, we are only focusing on how to trade, how to sell, like even என்னையுமே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, how to sell the cheaper products to higher prices அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணுறோம். அதை தாண்டி அது ஒரு கட்டமைப்பாக அதை ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வந்து ஐ சி அஸ் த எக்கனாமிக் க்ரோத் குட் ஹேப்பன் அப்படின்ற ஆங்கிலையும் பார்க்குறேன். இப்போ நம்ம ஊரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தொடர்ந்து நிறைய படிப்புகள் வந்து ப்ரொமோட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் வேலை கிடைக்குதா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இந்த ஜாப் நாங்களே ஓனாக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இறங்குறாங்க. அவங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அட்வைஸ் என்னவா இருக்கும்? ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் ஏஐ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பிகாஸ் முன்னாடி வந்து இருக்க வரைக்கும் அந்த ஏஐ முன்னாடி வர வரைக்கும் there are a lot of you can blame the company or you can blame the college or whatever, but after this AI comes I don't blame it because it's everything. முன்னாடி கூட கூகுள் இருக்கிறத தாண்டியும் இப்போ ஏஐ வந்து I am more obsessed with AI now. ஸோ அப்படி இருக்கும்போது you can do whatever you want. So what question you ask to AI, it's kind of நான் எப்படி பார்க்குறேன்னா அது ஒரு பூதம் மாதிரி தான் பார்க்குறேன். நீ என்ன கேட்குறியோ அதை கொடுக்கும், பட் அதை கேட்கறதுக்கு தான் நம்ம கற்றுக்கணுமே தவிர கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கும் தான் நான் பார்க்குறேன். ஸோ ஃப்ரம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி if I become a zero now, how I'll become a millionaire in a month time அப்படின்னா I will just go to AI and நான் சொல்கிறது அப்படியே கூட நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. You just go to ChatGPT or on the pro version sites, not on the free version. Free version வந்து எப்போதும் உங்களுக்கு ஜாலராக தான் அடிக்கும். There is a 3 versions you know, right? So 0 and there is a 1999 ரேஞ்சில் ஒன்று இருக்கும், there is a 19,000 ரேஞ்சில் ஒன்று இருக்கும். நீங்கள் எல்லாம் ஒரு 5 பேர் சேர்ந்து அந்த 19,000 வெர்ஷனை ஒன்று எடுத்துகிட்டு you just do the exact keywords நீங்கள் மட்டும் போட்டு பாருங்கள். If I want to start an e-commerce business tomorrow and what are the products that I can think of அப்படின்னு சொல்லி டைப் பண்ணு. It will give you the list of brands, what you need to exactly do, where you should buy it, either from you can buy it from China, and from the innerwear to bubble gum to whatever, right? So the TikTok shops, how the things are working. ஸோ இது இத்தனை பிராண்ட்ஸ் நீ யார்கிட்ட சோர்ஸ் பண்ணணும், எந்த மீடியா ஏஜென்சிகிட்ட சொல்லி கிரியேட் பண்ணணும், இல்லை இன்ஃபேக்ட் அதோட யூஜிசி கண்டென்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ இந்த இன்ஃப்ளூன்சர் மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து இட் கிரியேட்ஸ் ஆன் தேர் ஓன் வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் போய் சிவகாசிக்கு போங்க, நான் சொல்கிற கீவேர்ட் மட்டும் போடுங்க. பிளானர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேர்டு இருக்கும், நீங்கள் அந்த பிளானர்ன்ற ஒரு வேர்டை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. இப்போ இந்த ஹெல்த்துக்காக மற்றதுக்காகலாம் இருக்குல்ல, நீங்கள் அமேசானில் போய் ADHD அப்படின்னு ஒரு இட்ஸ் நாட் அ நோய் கிடையாது, அது இட்ஸ் ஒரு சிண்ட்ரோம் மாதிரியான ஒரு இது. ADHD அந்த 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 ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்கல்ல, அந்த மேம் சொன்ன மாதிரி ஸ்ருதி சொன்ன மாதிரி அவங்க ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கவங்களுக்காக அந்த கிட்டுக்காக ஒரு பிளானர் இருக்குது. யூ டோன்ட் பிலீவ் இட்,
It's selling more than 35 crores of planners in a month's time. நான் சொல்கிறது ஒரு பிளானர். இஃப் யூ ஜஸ்ட் கூகுள் இட், கேன் யூ கிவ் மீ 100 பிளானர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா அந்த பிளானரோட மார்க்கெட் மட்டுமே ஏறக்குறைய ஒரு 300 to 500 crore மார்க்கெட் இட்ஸ் லைங் அரவுண்ட் இன் US. இஃப் யூ ஜஸ்ட் கோ டு சிவகாசி, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு புக்கு பிரிண்ட் பண்ணுற ப்ரெஸ்ஸுக்கிட்ட போய், சார் எனக்கு ஒரு 10 பிரிண்டர் பிளானரை பிரிண்ட் பண்ணி கொடுங்கன்னா, இட் காஸ்ட் யூ அரௌண்ட் less than 50,000 rupees. If you just start exporting to US, you will see what is the number. நிறைய பேர் வந்து ஏஐ வந்ததுக்கப்புறம் பயந்த ஒரு தருணத்தில் இந்த ஒரு நபர் மட்டும்தான் ஏஐ வந்து எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா தன்னுடைய பிஸ்னஸ்க்கான ஒரு பர்சனல் அட்வைசராகவே எடுத்துக்கிட்டார் இல்லையா? ஏன்னா அனிருத் அவர்களை அவருடைய பிராண்டோடைய இன்வெஸ்டராக ஆக்குறது அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்கள், ஏஐ கொடுத்த ஒரு ஐடியா. ஆக்சுவலி வந்து we want to bring one celebrity investor to my company. ஸோ அப்போ வந்து we were checking with lot of celebrities யார்கிட்ட போகணுன்னு தேடிட்டு இருக்கும்போது there was a guy who suggested me அனிருத் ரவிச்சந்தர். அவரோட பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இவர்கிட்ட நீங்கள் ஏன் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. ஸோ நான் I went to the pro ChatGPT 20,000 ChatGPTயில் போய் I was asked, ஆக்சுவலி நான் 3 ChatGPTலையும் செக் பண்ணி பார்த்தேன். The answer is really surprising. ஏன் நீங்கள் 20,000 வெர்ஷன் போகணுன்னு சொல்கிறதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஜீரோ ஃப்ரீ ChatGPTல என்ன சொல்லணும்னா உங்களை ஜால்ரா அடிக்கிற மாதிரியே சொல்லும். அதாவது you forget about zero, I will tell about the 2000 version and 20,000 version. 2000 version என்ன தெரியுமா சொல்லிச்சேன்ட்ட, அனிருத் ரவிச்சந்தர் வாஸ் அ யங் எனர்ஜெட்டிக் மியூசிக் டைரக்டர். அவர் தான் இப்போ அப்கமிங்கில் வந்துட்டு இருக்காரு. ஸோ உங்கள் பிராண்டு பேரும் ஹாப்பி எண்டிங். அவரும் ஒரு யங்ஸ்டரான பிராண்டு. ஸோ நீங்கள் 2 கொலாபரேட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு 6 lines or 10 linesல ஒரு ரிசர்ச் கொடுத்துச்சு. அதே கொஸ்டினை 20,000 ChatGPTயில் I just pasted and I just got the prompt. It gives 6 pages of report. Why you should bring Anirudh Ravichandar to your brand அப்படின்னு சொல்லி it was giving a 6-page report. I was literally thrilled and shocked and to see the reports. அதில் ரிப்போர்ட்ஸில் வர்றது எல்லாமே feasible கிடையாது. But I processed and it was an absolute idea. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். I should not disclose lot of பிராண்ட் அம்பாசிடர் இன்ஃபர்மேஷன்ஸ். அவர் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து 5 crores. அவர் இன்வெஸ்ட் பண்ண 8 மாதத்தில் 10 மாதத்தில் இந்த கம்பெனி பிகம் 50 crore வேல்யூவேஷன் கம்பெனியாக வந்திருக்கு. அதை தாண்டி இப்போ ரீசெண்டாக அனிருத் ரவிச்சந்தர் வந்து ஒரு டீகன்ஸ்ட்ரக்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஹீ ஹேட் ஒரு இன்டைரக்ட் மார்க்கெட்டிங் ஒன்று பண்ணார். நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஹி வாஸ் ஸ்டாண்டிங் ஒரு இது வச்சு that because of that marketing, it's a known marketing strategy. அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் வச்சு மட்டும் அந்த டீகன்ஸ்ட்ரக்ட் கம்பெனி இந்தியாவோட மோஸ்ட் சர்ச் ஸ்க்ரீனில் வந்து நின்று இருக்கு. இந்த ஸ்க்ரீனோட இன்னைக்கு சேல்ஸ், அதாவது 6 monthsக்குன்னோட சேல்ஸ் இவ்வளோ. இந்த கம்பெனியோட விசிட்டர்ஸ், அந்த வெப்சைட்டோட விசிட்டர்ஸோட ரேஞ்ச் வந்து இவ்வளோ. ஸோ திஸ் இஸ் த டேட்டா தட் யூ ஷுட் திங்க் ஆஃப். அவர் இந்த பர்சன்டேஜில் இவர் வந்தாருன்னா you will make this money to this period, to this date. இதுதான் அவனோட கம்பெனியோட growth இவ்வளோ இருக்குன்னு சொல்லி it gives a detailed report on that. So I consider that report also one of the cases. ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, சைனா வர்சஸ் இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 இடங்கள்லையுமே பாப்புலேஷனுடைய ரேட் அப்படியே தான் இருக்குது. ஆனால் வளர்ச்சி அப்படின்னும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்பம் வகையில் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்குது சார்? நான் சொன்ன மாதிரி நான் லாஸ்ட் ஒரு 1.5 years சைனாவோட ரொம்ப ரீசெண்ட் விசிட்ஸில் இருக்கேன். ஸோ ஆக்சுவலி அவங்களோட கல்ச்சருக்கும் நம்ம கல்ச்சருக்கும் ரொம்ப நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, மோர் தென் ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ ஹார்ட் ஒர்க்கிங்னா அவங்களுக்கு நம்மளை மாதிரி சாட்டர்டே சண்டேஸ் ஹாலிடே கிடையாது. அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 1 மாதம் தான் ஹாலிடே. அவங்களுக்கு சண்டேனா என்னன்னே தெரியாது. வருஷத்துக்கு 1 மாதம் தான் ஹாலிடே. அந்த February month they will completely off for the Chinese New Year. ஸோ அதர் தேன் தட் தே ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். ஆக்சுவலி நான் வந்து இப்போ நானே 8 பண்ணுறேன்னு சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி அவங்க வந்து they don't do it that way. If they do one job and they precisely do that job, அது வந்து நம்மள்கிட்ட மிஸ் ஆகிறத நான் பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்து இப்போ எங்களோட ஹாப்பினிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எங்களோட ஃபேக்ட்ரிஸ்க்கு இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து we go for people and the people are நம்ம I am not blaming anything on this people, but எப்படி இருக்காங்கன்னா they are more on a quick money schemes-ல நம்ம the youngsters வந்து போகிறத நான் பார்க்குறேன். அதாவது சார் என்கிட்ட ஒருத்தர் நான் கேட்டேன், நான் ஒரு பையனை ஹையர் பண்ணுறதுக்காக I was asking a guy, டே நான் ஒரு 25,000 30,000 சம்பளம் கொடுக்குறேன், நீ வரியான்னு கேட்டேன். அதுக்கு அந்த பையன் என்கிட்ட பதில் சொன்னான், நான் வந்து ஸ்விக்கி ஓட்டினேன்னா எனக்கு 38,000 ரூபாய் கிடைக்கும், 45,000 ரூபாய் கிடைக்கும், நான் எப்போ வேணாலும் ஆஃப் பண்ணிக்குவேன், எப்போ வேணாலும் ஆன் பண்ணிக்குவேன், நான் நினச்சா காலையில் எந்திரிச்சா ஆன் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு ரைடுக்கு போவேன், எந்திரிச்சா நினச்சா ஆஃப் பண்ணிட்டு வந்துவேன். இதில் உங்கள் கம்பெனியில் போனால் நீ 9:30 மணிக்கு நீ ஆஃபீஸ்க்கு வர சொல்லுவீங்க, 6 மணி வரைக்கும் வேலை செய்ய சொல்லுவீங்க, திஸ் இஸ் நாட் குட் ஒர்க் அப்படின்னா. ஸோ ஐ சி திஸ் இஸ் த மேஜர் கேப் ஆஃப் the cultural gap நான் பார்க்குறேன். Hello sir, myself Lakshana. I'm actually running a business, a skincare brand. There are a lot of people in this industry, high competition, but then also you are
building it and you're able to, sustain that. So the same way even I thought of, starting a natural skincare brand. There are big players in the market. So how do I, upscale? See, first of all, you have to define a USP அப்படின்னு சொல்லி define a USP ன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும். அதாவது see, you should see the market gap before you introduce a product. See, for example, if you are introducing a brand அப்படின்னா, why you have started a new brand? Instead of, see, you could have, there is a lot of brands like Adega, like there are new brands are there. So நீங்கள் வந்து ஏன் இந்த பிராண்டை ஸ்டார்ட் பண்ணன்றதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும்ல. ப்ராபப்ளி நான் வந்து ஒரு நேச்சராக ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கல, இல்லை நான் பண்ணுறதே எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது, எங்கள் அம்மா சொல்கிற ரெமெடியே எனக்கு ஒரு பிராண்டாக நல்லா தெரியுது அப்படின்னு யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஆன்சர்ஸ் ஃபார் தட், ரைட்? ஸோ தட் ஆன்சர் இஸ் த ஸ்டோரி ஆஃப் யுவர் பிராண்ட். ஸோ அந்த ஒன்லைனர் பிஸ்னஸை நீ தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பார்த்தாது. இட் ஷுட் டெல் டு த பீப்புள் why they want to buy it. உங்களுக்காக ஒரு எல்இடி செக்மெண்ட் இருக்கு. எல்டி ப்ளீஸ். பணம் ஒரு நல்ல வேலைக்காரனா மோசமான எஜமானா? பணம் how you handle it அப்படின்ற ஆங்கிளில் தான் இருக்குது. ஐ ஃபீல் சி எவ்ரிபடி லைக்ஸ் த மணி. அது மோசமான எஜமானாக இருந்தாலும் நான் அடி வாங்கிக்குவேன் அந்த பணத்துக்கிட்ட. நான் அதை மேய்க்கிறதா இருந்தாலும் how you handle itன்ற ஆங்கிளில் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். மிஸ்டர் ராஜராஜன், ஃபவுண்டர் ஆஃப் ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம்ஸ்.